அவருக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன், அத கொடுக்கணும். அவரு வெளியூர் போயிருக்காரு. சரி, வரட்டும். அந்த பரிச அவருக்கு கொடுத்துருவோம். நான் வரேன். நான் நினைச்சதை விட இவ வேற லெவல்ல இருக்காளே. நீலாக்கா, என்ன கூப்பிட்டீங்களா? இல்ல இல்லல. இவ ஒருத்தி. பாத்தியா நீலாம்பரி, இவ வந்ததும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. இப்ப எல்லார்கிட்டயும் போன்ல பேசினது இவதான். வீட்டுக்குள்ள வந்து 10வது நிமிஷமே நம்ம கிட்ட வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டா. அதுவும் சாவுக்குரிய பத்தி எல்லாம் சொல்லிட்டு போறாளேக்கா. எனக்கு என்னமோ இந்த சாவுக்குறி மேட்ரு கூட இவ வேலையா தான் இருக்குன்னு தோணுது. நாளைக்கு அந்த குறி வந்து 9 நாள் ஆகுது அத்தை. நாளைக்கு குறி யாருக்கு மறையாம இருக்குதோ அவங்க காலியோ. அவ வேற சாவு கர்ண கொடூரமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காளே. ரொம்ப பயமா இருக்கே. பாருங்க, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். விடிஞ்சதும் பாத்துக்கலாம். யாரு காலத்துல அந்த சாவு குறி மறையாம இருக்கும்னு தெரியலையே. மாமா எடுத்துக்கோங்க. ஆமா ஆமா அத்தை, சரி. நீலா இந்தாங்க எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்ககிட்ட ரெடி பண்ணி கொடுத்துட்டேனே. எங்க என்ன காவேரி? எனக்கு சாவுக்குறி மறைஞ்சிருச்சுங்க. ஆமாங்க, இங்க பாருங்க. ஆமா காவேரி, மறைஞ்சிருச்சு. காவேரி, எனக்கு மறைஞ்சிருச்சுன்னு பாரு. என்ன காவேரி? எங்க எங்க என்ன உங்களுக்கு அப்படி இருக்குங்க? மறையலங்க. ஐயோ, அப்படியா? மறையலையா? அப்ப கனகா சொன்ன மாதிரி எனக்கு கர்ண கொடூரமா சாவு வரப்போதா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஐயோ, அத நினைச்சு பார்த்தாலே என் உடம்பெல்லாம் நடுங்குது. இல்ல இல்லங்க, ஒண்ணு ஆகாதுங்க. இல்ல 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 இல்ல, நான் அப்படி கொடூரமா சாவ மாட்டேன். அதுக்கு நானே செத்துறேன். என்னங்க சொல்றீங்க? ஐயோ, ஏங்க என் பேச்ச கேளுங்க. நில்லுங்க. எனக்கு ஒரு நிமிஷம் வேணாங்க. நான் சாவ போறேன். என்ன யாரும் தடுக்காதீங்க. நான் சாக போறேன். எனக்கு சொன்னா கேளுங்க. யார் அது? அத்தையோட சத்தம் மாதிரி கேக்குது. காவேரி. ஐயோ, கேளுங்க. நில்லுங்க. நான் சாக போறேன். நான் செத்துறேன். நான் சாக போறேன். சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? சித்தப்பா ஏன் கத்திட்டு போறாரு? சித்தப்பா. அத்தை. ஏங்க எனக்கு ஐயோ, அங்கே நில்லு. மொத்தமா குதிச்சிருவேன். ஏங்க சொன்னா கேளுங்க. வேணாம். மாமா என்ன பண்றீங்க? யாரும் வராதீங்க. என் கிட்ட வராதீங்க. என்னால கொடூரமால சாக முடியாது. அதுக்கு நானே குதிச்சு செத்துறேன். கிட்ட வராதீங்க. வேணாம் தம்பி. சொன்னா கேளுங்க. நான் இப்படியே குதிச்சு செத்துறேன். என்னை யாரும் காப்பாத்த வராதீங்க. ஏங்க குதிச்சிராதீங்க. ஐயோ ஐயோ, இன்னைக்கு 9வது நாள். எனக்கு என்ன சாவுக்குறி மறையவே இல்ல. நான் கொடூரமா சாக விரும்பல. நானே குதிச்சு செத்துறேன். என்னை யாரும் தடுக்காதீங்க. என்னை விட்டுருங்க. நான் சாகணும். நான் குதிச்சே சாக போறேன். என்னை தடுக்காதீங்க. நான் சாகுறேன். காவேரி எங்க இருக்க? நான் இங்க கிடக்குறேன். ஏய், என்ன காவேரி? நான் தான் மேல இருந்து குதிச்சேன். நீ எதுக்காக இங்க வந்து கிடக்குற? ஐயோ, இதோட கழுத உதைக்கிற மாதிரி நெட்டி உதைச்சிட்டு இப்ப எப்படி வந்தேன் நான் கேக்குறீங்க? ஏங்க என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? நான் தான் உதைச்சனா? அப்படி முறைக்காத காவேரி.
ஒரு கெட்ட கனவு. அதான் கெட்ட கனவா? என்ன கனவு? சாவுக்குறி வந்த 9வது நாள் எனக்கு மட்டும் சாவுக்குறி மறையல. அதனால தற்கொலை பண்ணிக்க நான் மாடிக்கு போயிட்டேன். நீயும் மத்தவங்க எல்லாம் வந்து தடுத்தீங்க, வேணான்னு சொல்றீங்க. ஆனா நான் கேட்காம மாடியில இருந்து குதிச்சிட்டேன். என்னங்க சொல்றீங்க? அட கடவுளே! கனவு கண்ட பயத்துலதான் உன்னை எட்டி உதைச்சிட்டேன் போல. என்னங்க? 9வது நாள் பிறக்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஷோ! அதுக்கு முன்னாடியே எனக்கு கனவுல காட்டிடுச்சு. மத்த யாருக்கு மறையுதோ இல்லையோ, எனக்கு மறையாது. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. சாவு வேற கர்ண கொடூரமா இருக்கும்னு கனகா சொல்லிருக்கா. ஐயோ ஐயோ! என்ன காவேரி, நானே ஏற்கனவே பயத்துல இருக்க, நீ ஏன் இப்படி கத்துற? அங்க பாருங்க. கனவு நிஜமாக, வாழ்த்துக்கள். கண்ட கனவை இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்குள்ள எப்படி யாரு வாழ்த்து சொல்லிருப்பாங்க? ஐயோ, தெரியலையே. இப்ப என்னங்க பண்றது? ஐயோ கடவுளே, நீதான் காப்பாத்தணும். யாரு நீ? கௌரி, நான் தான் துர்கா. ச்சே, பயந்தே போயிட்டேன். இப்படியா பயமுறுத்துவ? எதுக்கு முக்காடெல்லாம் போட்டு வந்திருக்க? அந்த கனகா இருக்கால, கனகா, அவ நான் தான் துர்கான்னு நிரூபிக்கிறதுக்காக எனக்கு முன்னாடியே எழுந்திருச்சு சின்னியாவுக்கு சாப்பாடு செஞ்சாலும் செய்வா. அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுல்ல, அதான் நான் கனகாவை முந்திக்கிட்டு காலையிலே போய் சமைச்சு வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சமைச்சு என் கையாலே சின்னையாவுக்கு பரிமாறிட்டா நான் தான் துர்கான்னு கண்டுபிடிச்சிருவார்ல. ஏன்னா என் கை பக்குவம் அவருக்கு நல்லா தெரியும். அதோட நான் என் புருஷனுக்கு சமைச்சு அவருக்கு சாப்பாடு வைக்கிறது என்னோட உரிமை. அது யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு சின்னியாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது அத்தனையும் சமைக்க போறேன். அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி கௌரி, மணி 6 ஆயிடுச்சு. நான் போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன். இரு இரு, நீதான் 1/2 மணி நேரத்துல சமைச்சிடுவியே. சித்தப்பா 9-10 மணிக்கு தான் சாப்பிடுவாரு. இப்பவே சமைச்சேன்னா ஆறி போயிடுமே. 6 நாளும் லேசா சூடு பண்ணிக்கலாம். ஆனா அந்த கனகாவை அடுப்படிக்குள்ள விடவே கூடாது. சரி, நேரமாயிட்டே இருக்கு, நான் போறேன். நீ படுத்து தூங்கு. இப்பவே எழுந்து சமைக்க போனா அவ சும்மா இருப்பாளா? இந்நேரத்துக்கு அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஐயோ, நல்லா தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி சமைக்க போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு போறா. இவளெல்லாம் என்ன பண்றது? இப்ப எனக்கு தூக்கமே போச்சு. ஆனாலும் விட மாட்டேன், நான் தூங்கியே தீருவேன். உன்னை துர்கான்னு நிரூபிக்கிறதுக்காக உன் சின்னையாவுக்கு நீ இப்பவே சமைக்க போறியா? போ போ, அங்க உனக்கு ஒரு ஆச்சரியம் வச்சிருக்கேன். ஆனா உன் கூட இப்படி விளையாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கௌரி 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 கௌரி, ஷூ, கௌரி பாப்பா, ஐயோ, எழுந்திரு எழுந்திரு கௌரி. என்ன தூங்கவே விட மாட்டியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்காக எழுந்திருச்சு உட்கார ப்ளீஸ். ஐயோ, ப்ளீஸ் கௌரி. இப்பதான் ஒருத்தி வந்து சமைக்க போறேன்னு சொல்லி என் தூக்கத்தை கெடுத்துட்டு போனா.
இப்ப நீ வந்திருக்க. இப்ப உனக்கு என்ன வேணும்? கௌரி, அப்போ வந்தது நான் தான். நல்லா பாரு. ம், ஆமா, மறுபடியும் எதுக்கு வந்திருக்க? என்ன வேணும் உனக்கு? நீ எழுந்து என் கூட வாயேன். எங்க? வான்னு சொல்றல. இன்னைக்கு உன்னால என் தூக்கமே போச்சு. உன் சித்திக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா? நீ சித்தியா? நீ சித்தியா அவ சித்தியானே எனக்கு தெரியல. கௌரி, நீயும் பெரியவங்க மாதிரி சொல்லாத. வா என் கூட. அந்த கனகா என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. ஆ, எனக்கு தூக்கமா வருது. கௌரி கௌரி, அங்க வந்து பாரு. உன் தூக்கம்லாம் காணாம போயிரும். என்னை ஏன் தான் பாடா படுத்துறியோ? கௌரி, நீ வா, உனக்கு ஒரு விஷயம் காட்டுறேன். அத பார்த்தா நீ இப்படி எல்லாம் பேசவே மாட்ட. வா 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 வா. ஐயோ, இது வேற. நீ வா வா. துர்கா, வா கௌரி, இங்க பாரு. ஓபன் பண்ணி பாரு. கல்யாண மண்டப சமையல் கட்டுல வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி நிறைய பதார்த்தம் இருக்கு. எப்படி அதுக்குள்ள இவ்ளோ சமைச்ச? ஷோ, வெந்து பொண்ணுல வேலை பாய்ச்சாத. இதெல்லாம் நான் சமைக்கல. என்ன சொல்ற? வீராப்பா சமைக்க போறேன்னு சொல்லிட்டு தானே போன? அப்படிதான் போனேன். ஆனா இங்க வந்து பார்த்தா இத்தனையும் சமைச்சு தயாரா இருக்கு. அவ எத்தனை மணிக்கு எழுந்திருச்சு சமைச்சானே தெரியல. இத மட்டும் சின்னையா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா நான் காலி. சித்தப்பா மேல அவ காட்டுற அக்கறைய பார்த்தா எனக்கு என்னமோ அவதான் துர்கான்னு இப்ப தோணுது. கௌரி, அப்படி சொல்லாத. அது என்னால தாங்கிக்கவே முடியாது. ஆனா ஒண்ணு, உங்க 2 பேர்கிட்டயும் நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்ண போற? இன்னைக்கு ஏமாந்துட்ட. ஆனா நாளைக்கு காலையில 3 மணிக்கே எழுந்திருச்சு அவளுக்கு முன்னாடியே நான் சமைக்க போறேன். பாத்துக்கிட்டே இரு. அவளா நானு. கௌரி, ஒரு யோசனை. என்ன யோசனை? எப்பவுமே சின்னையா நான் போடுற கோலத்தை பார்த்துட்டு அருமையா கோலம் போடுறேன்னு சின்னையா பல தடவை சொல்லிருக்காரு. இப்பவே போய் ஏற்கனவே போட்ட மாதிரி ஒரு கோலத்தை போட போறேன். வேலைக்கு போறப்ப சின்னையா அந்த கோலத்தை பாப்பாரு. அத நான் தான் போட்டேன்னு சொல்லுவேன். அப்புறம் நான் தான் துர்கான்னு உடனே அவருக்கு புரிஞ்சிடும். எப்படி? வா போலாம். வா துர்கா, அட வா கௌரி, வா வா கோலம் போடலாம். சமையல் கட்டுல மட்டும் இல்ல, வாசல்லையும் அவளோட கைவரிசைய காட்டிட்டா. இத சித்தப்பா பார்த்தாரு, அவ்வளவுதான். அப்படியே சொக்கி போயிடுவாரு. ஆனாலும் கோலம் அழகா இருக்குல்ல? என்னது? அழகா இருக்கா? அவதான் என்ன வெறுப்பேத்துறதுக்காக இப்படி பண்றானா? அவள மாதிரியே நீயும் பண்ற. இத பாரு, எத்தனை புள்ளி கோலம்னு கூட எனக்கு தெரியல. இது நான் போடுற கோலம் மாதிரியே இல்ல. சின்னையா கிட்ட இத நான் போடலன்னு சொல்லுவேன். அப்பவே நான் தான் துர்கான்னு கண்டுபிடிச்சிருவாரு. அதே மாதிரிதான் டிஃபனும் சாப்பாடும். என் துர்கா சமைச்ச மாதிரி இல்லன்னு அவரு கண்டிப்பா சொல்ல போறாரு. அந்த டிஃபனையும் அவதான் சமைச்சான்னு சொல்லி அவளை காட்டி கொடுக்க தான் போற. அப்பவாவது நான் தான் துர்கான்னு அவருக்கு தெரிஞ்சிரும்ல. ஆனா ஒரு விஷயம், உங்களோட பஞ்சாயத்து இப்போதைக்கு தீர போறதில்ல.
சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். போ, நல்லா போய் தூங்கு. ம். இந்த கனகா பெரிய வித்தக்காரியா இருக்கா. இவளை எப்படி ஜெயிக்கிறதுனே தெரியல. பேசாம அம்மா தாயே என்னை விட்டுடுன்னு அவ காலே விழுந்துடலாமா? சாச்சா, அவ கனகா, அவளே தன்னை துர்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப நான் உண்மையாவே துர்கா. நாம எதுக்காக அவ கால்ல விழணும்? பாத்துக்கலாம், நானா அவளான. என்ன இங்க நின்னு ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நீதான் என்ன புலம்ப வச்சிட்டியே. நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ செய்யற. நான் சமைச்ச மாதிரியே சமைக்கிற. நான் கோலம் போட்ட மாதிரியே கோலம் போட்டிருக்க. அதனால சின்னையா உன்னதான் துர்கான்னு நினைக்கிறாரு. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இத பாரு, நான் உனக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். உன் வேலை பளுவை குறைக்கணும்னு தான் உன் வேலையெல்லாம் நானே செய்யறேன். ஆனா அத்தனையும் பண்ணிட்டு நான் தான் துர்கான்னு சொல்றியே, அது மட்டும் சரியா? துர்கான்னு சொல்லிக்கிட்டாலும் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சதா சொல்லிக்கலையே. எனக்கு அந்த பேரெல்லாம் வேண்டாம். எல்லாத்தையும் நீ செஞ்சதாவே உன் சின்னையா கிட்ட சொல்லிக்க, சரியா? அத நீ என்ன சொல்றது? எப்படி துர்கான்னு என் பேரை சொல்றியோ அதே மாதிரி நீ செஞ்சதெல்லாம் நான் செஞ்சதாவே சொல்லிக்கிறேன். எனக்கு என்ன? அக்கா, வாங்க வாங்க, நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு இருந்த சாவுக்குறி மறைஞ்சிருச்சு. ஆமா, மறைஞ்சிருச்சு. ஆமாக்கா, போயிடுச்சு. எனக்கு கூட மறைஞ்சிருச்சு பாருங்க. ஆண்டி, அண்ணி எனக்கும் மறைஞ்சிருச்சு. அம்மா எனக்கு கூட மறந்துச்சுமா. ஆனா அக்கா, ராத்திரி இவரு ஒரு கூத்து பண்ணிட்டாரு. ஏன், என்னாச்சு? பயத்துல ஏதாவது கனவு கண்டிருக்கலாம். அது எப்படி தம்பிக்கு கனவு வரும்னு முன்னாடியே தெரிஞ்சு கனவு பலிக்கும்னு அங்க எழுதி ஒட்டியிருக்க முடியும்? அம்மா அதான் கனகா வந்துட்டால, இனிமே இது போல தினமும் நாள் நடக்கும். கனகா கனகான்னு அவளுக்கு ரொம்ப தான் பில்டப் கொடுக்குறீங்க. நீலாம்பரி, கனகாவை பத்தி என் தங்கச்சி கோகிலா கிட்ட கேட்டு பாரு. கதை கதையா சொல்லுவா. கனகாவை விரட்டி அடிக்கிறேன்னு வந்தா, ஆனா என் தங்கச்சிய பைத்தியம் பட்டம் கட்டி அனுப்பி வச்சுட்டா அந்த கனகா. மாமா, அதுக்கு தான் நான் வந்துட்டேன்ல, அவளை ஒரு வழி பண்றேன். ஆமா, வீணா எங்க? ஆமா, இன்னும் தூங்குறா போல இருக்கு. ஏய், இன்னைக்கு 9வது நாள். சாவுக்குறி மறைஞ்சிருக்குமா இல்லையாங்கிற நினைப்புல நாம பதட்டத்துல இருந்தோம். அவளுக்கு மட்டும் எப்படி தூக்கம் வருது? அது தெரியலையே. எப்பவுமே முதல் ஆளா எழுந்திருச்சு வரவ அவதான். இன்னைக்கு வரலன்னா ஏதோ தப்பா படுது. ஆமா, அவ ரூமுக்கு போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க போலாம். போங்க போங்க. இனிமேதான் இங்க பல தரமான சம்பவங்கள் நடக்க போகுது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? ஏ வீணா, வீணா, என்னடி அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? சொல்லு. என்னடி? வீணா என்னாச்சு இப்போ? ஏய், ஏன் அழற? அத்தை, என் கதை முடிய போகுது அத்தை. என்னடி சொல்ற? இப்பதான் அந்த சாம்பலையும் தீர்த்தத்தையும் வச்சு குளிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு 9வது நாள் தானே. அந்த சாவுக்குறி மறைஞ்சிருக்கணும்ல, ஆனா அது மறையல அத்தை. நான் சாக போறேன் அத்தை. வீணா, அப்படியெல்லாம் சொல்லாத. உனக்கு சாவெல்லாம் வராது. அப்படியா சொல்ற நீலா? ஆமா, ஆமா, உங்க எல்லாருக்குமே சாவுக்குறி மறைஞ்சிருச்சா? மறைஞ்சிருச்சு.
மறைஞ்சிருச்சு. ஐயோ, அப்ப அந்த மனுஷன் என்னதான் கொல்ல போதா? ஏய், வீணா. இல்ல ஐயோ இல்லடி, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. வீணா, விடாத. அழாதடி. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. வீணா, ஒண்ணும் எதுக்கு அழற? ஆகாது. சொல்றத கேளு. அத்தை, நேத்து போன் வந்துச்சுல, அதே நம்பர் தான். அந்த தெலுங்குக்காரி தான் கால் பண்றா. தெலுங்குக்காரி என்ன தெலுங்குக்காரி? அவ அந்த கனகா தான். ஆமா, அவதான். வீட்டுக்குள்ள இருந்துட்டே கால் பண்றா. ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. என்ன பேசுறான்னு நாங்களும் கேக்குறோம். ஹலோ, வாழ்த்துக்கள் வீணா. பேசு. வாழ்த்துக்களா? எதுக்கு? இப்போ நீ எதுக்காக ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கியோ அதுக்காக தான். இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? உங்க வீட்ல எனக்கு தெரியாம ஒரு நல்லது கெட்டது நடந்துருமா என்ன? எப்படியோ இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பூமியை விட்டு போக போற. மேஜிக். நான் செத்தா உனக்கு சந்தோஷமா? ஒரு நாள்ல எல்லாரும் சாகதானே போறோம். அது எங்களுக்கு தெரியும். இப்ப எதுக்கு நீ கால் பண்ண? அத சொல்லு. உனக்கு ஹெல்ப் பண்ணதா? இந்த கண்டத்துல இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அப்படியா? என்ன வழி? என்ன வழி? ப்ளீஸ் என்னன்னு சொல்லு. நீ துர்காவுக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் இப்படி எல்லாம் நடக்குது. அதுக்கு பரிகாரமா துர்காவை உட்கார வச்சு அவளுக்கு பூவாலே அபிஷேகம் பண்ணி தீபம் காட்டி அவளை நீ கும்பிடணும்.